செட்டுக்கு வந்து டே இதாண்டா ஷூட்டிங் ஸ்பாட்டு, ஃபஸ்ட்டு ஒரு படம் பண்ண போகிறோம், எவனா ஏடா கூடவும் பண்ணிங்கன்னா அடிச்சே கொண்டுரும் அப்படின்ற அளவுக்கு தான் வந்து இறங்கி என்ன பண்ண வேலை வாங்குவார். என்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் தமிழ் சினிமாவுக்கு, என்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் தேனாண்டால் ப்ரொடக்ஷன்ஸ் அவர்கள் வந்து முரளி சாருக்கு தான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் தேங்க்ஸ் எனக்கு. ஏன்னா அவருக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு நான் அவர் போய் அஃப்ரோஸ் அப்படின்ற ஒருத்தங்க ஈபியாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்க மூலிமா நான் வந்து சாரை மீட் பண்ணுறேன். எங்கே நான் ஃபஸ்ட்டு சாரை மீட் பண்ணேன் அப்படின்னா சேம்பர்ஸில் தான் நாங்கள் வந்து மீட் பண்ணுறோம். எனக்கு அன்றைக்கி எனக்கு தெரியல இவரோட தான் சேர்ந்து நம்ம ஃபர்ஸ்ட் படம் பண்ணுவோம் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தேடி போய் நான் சாரை நான் மீட் பண்ணி நிறைய பேசணும். சாருக்கு எனக்கு வந்து அப்போ என்ன யாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் என்னை பற்றி என்ன பண்ணாருன்னா பார்க்க ஆரம்பித்தாங்க, யூடியூப் வீடியோஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சு ஓகே அப்படின்னு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு ஜேர்னி இருந்தது ஒரு வருஷம். அப்புறமா வந்து நான் கண்டினியூஸாக சார் நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது பண்ணி சார் இது மாதிரி ஒரு லைன் ஒன்று இருக்குது சார், இது மாதிரி அவருக்கு பார்க்கணும் சார் அப்படி சொல்லிட்டு இருந்தேன். கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணு. எப்போ நான் பேசினாலும் அந்த ஒரு சின்ன ஒரு ஹெசிடேஷனும் இல்லாமல் எனக்கு ரிப்ளை பண்ணி அந்த டைம் அண்ட் டேட் வந்து கரெக்டாக சொல்லுவார். சொன்னும் போது நான் கரெக்டாக மீட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நடந்தது தான் மற்றது எல்லாமே. எனக்கு இந்த மொமெண்ட்டில் இங்கே பார்க்கும்போது நான் இங்கே காரில் இப்படி வந்துட்டு இருந்தேன். எனக்கு இந்த என்னடா இது மாதிரி லேட் ஆகிடுச்சு கடன் வந்துட்டு இருந்தேன். வந்து நின்னா ப்ரெஸ் பீப்புள் நீங்கள் வந்து இவங்க எல்லாருமே கேமரா வச்சு பக்குன்னு இப்படி நின்ட்டாங்க. இன்னொன்று எனக்கு பகீர்னு ஆயிடுச்சு. எனக்கு இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்ததில்லை. பார்த்துட்டு அவ்வளோ ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சாங்களே. எனக்கு வந்து அந்த டைமில் புரியல என்ன நடக்குது இப்போ இங்கே. சரி ஓகே அவங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க, இப்போ நம்ம உள்ள இந்த ஈவெண்ட்னால இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிற ஒரு மொமெண்ட் தான் இருந்தது. ஸோ இந்த படத்தை பற்றி அடுத்து நான் சொல்லணும் அப்படின்னா தென் லாஸ்லியா அவங்க சொல்லலாம். ஸோ லாஸ்லியா வந்து எப்படின்னா உள்ளே வரும்போதே வந்து அவங்க ஃபர்ஸ்ட் எங்களுக்கு வந்து நம்ம பிக் பாஸில் பார்த்துருக்குறோம், அவங்க என்ன யூடியூப்பில் பார்த்துருக்குறாங்க. ஆனால் வந்து எப்படி நடிப்போம் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு தெரியல. ஸோ ஒரு 3 நாள் ரிஹர்ஸ் பண்ணோம். ஸோ அப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டேலாம் அவங்க பார்க்கும்போது ரொம்ப அமைதியாக கம்போஸ்டாக காமாக அப்படி இருந்தாங்க. எதுவுமே பேச மாட்டாங்க, ரொம்ப ரிசர்வ்டாக இருந்தாங்க. சரி எப்படி இவங்க பெர்ஃபார்மன்ஸ் புல் பண்ணுவாங்க. ஏன்னா படம் ஃபுல்லாகவே 2 பேரும் சேர்ந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு சீன்ஸ் இருக்குது. பயங்கர எனர்ஜியாக வந்து நடிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. நானும் டேரக்டர் அப்படி குஷியாக வந்து எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனர்ஜியாக இருக்கிறோம். அவங்க வெறும் கம்போஸ்டாக இருக்கிறாங்க. சரி என்னடா பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது செகண்ட் டேல இருந்து அதுக்கப்புறம் வந்துட்டேன்டா பத்ரகாளி அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு அவங்க கொடுத்த ஒரு பெர்ஃபார்மன்ஸு அமேசிங்காக இருந்தது. சான்ஸே இல்லை. அந்த செகண்ட் டே தேர்ட் டேலேருந்து அவங்க ஒரு ஃபார்ம் அவங்க கிளியர் பண்ணிட்டாங்க. தென் எங்களுக்கு அந்த ஈகோ சிஸ்டமே ஒரு மாதிரி செட் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் போனதுலேருந்து பேங்க் தான். ஸோ அங்கேருந்து எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப நல்லா லைக் அந்த படத்தோட சேர்ந்து ட்ராவல் பண்ண அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் சேர்ந்து அவங்கள பர்சனலாகவும் தெரிஞ்சுக்கிறதுலேருந்து வந்து ரொம்ப புதிய அனுபவமாக இருந்தது. ஸோ தேங்க்ஸ் லாஸ்லியா அண்ட் அருண் சாருக்கு. தென் எங்கள் ஃபேமிலி வந்து சொல்லணும் அப்படின்னா அங்கே ஹவுஸ் கீப்பிங் ஃபேமிலி வந்து ஒரு மாதிரி மோர் தென் ஒரு அதாவது ரியல் லைஃப்பில் அப்பா அம்மா நாங்களாம் எப்படி அண்ணன் தங்கச்சியில் இருப்போமோ அதே மாதிரி தான் நாங்கள் செட்டிலையுமே இருப்போம், பேசிப்போம். ஸோ உமா மேம் இருக்கிறாங்க அண்ட் மஹி இருக்கிற 2 பேருமே வந்து ஒரு அமேசிங்கான கேரக்டர். ஆக்சுவலாக மேம் வந்து எப்படின்னா ஒரு ஷார்ட்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இது ஓகேவா நல்லா பண்ணியிருக்கேண்ணா சூப்பரா ஓகே அப்படின்னு சொல்லி ரியாக்ட்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து நான் வந்து இது இப்படி சொல்லணும்னு நினைக்கிறேன், நீங்கள் அதனால் இப்படி சொல்கிறீங்களான்னு கேட்பாங்க. ஸோ எங்களுக்குள்ளே வந்து நல்ல ஒரு பாண்டிங் வந்து இருந்தது. ஸோ அவங்க சார் சரி மேம் மஹிமா எல்லாருமே பார்க்கும்போது அண்ணன் தங்கச்சி ஃபீல் இருக்கும். அண்ணன் தங்கச்சி ஃபீலுங்கும் போது என்னோட பர்சனலாக என் தங்கச்சி எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறாங்க. ஸோ அவங்க கூட எப்படி நான் வந்து கனெக்டடாக பேசணும் அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட அவங்க நடிக்கும் போது அவங்களோட எங்களோட ஃபீல் ஆச்சு. ஸோ அவங்க 2 பேருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. தென் டேரக்டர் தான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு டேரக்டர் வந்து அருண். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவர் லாஸ்ட்லேயே சொன்னாங்க நேசமணி அப்படின்ற மாதிரி. உண்மையாகவே வந்துட்டு அவங்க செட்டில் உள்ளே இறங்கும் போது கான்ட்ராக்டர் நேசமணி வடிவேல் சார் வந்து அப்படியே ஒரு 10 பேரை வந்து இறங்குவாங்க. டே இதாண்டா பேலஸு இங்கே இருக்கணும் ராஜபரம்பே சேர்ந்தவனுக்குன்ற மாதிரி தான் உள்ளுக்கு வந்துட்டு செட்டுக்கு வந்து டே இதாண்டா ஷூட்டிங் ஸ்பாட்டு, ஃபஸ்ட்டு ஒரு படம் பண்ண போகிறோம், எவனா ஏடா கூடவும் பண்ணிங்கன்னா அடிச்சே கொண்டுரும் அப்படின்ற அளவுக்கு தான் வந்து இறங்கி என்ன பண்ண வேலை வாங்குவார். தென் அடுத்து ரயான் வந்து அப்பா இந்த பொண்ணுங்களுக்கு ஃபேன்ஸ் அப்படிங்கிறது வந்து நான் இந்த பிக் பாஸ் உள்ளுக்கு போன்ட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் தெரியுது ஃபேன்ஸு பார்த்தா பொண்ணுங்க ஃபேன்ஸு சரி அங்கே இருக்கிற பிக் பாஸை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லா ஃபேன்ஸும் ரயானுக்கு ஒரு அமேசிங்கான ஃபேன் பேஸ் வந்துட்டு உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கு. அவர் வந்து இந்த படத்தில் அவர் பார்க்கணும்னு நினச்சி வரவங்க வந்து ரொம்ப அவர் பார்த்து அப்ரிஷியேட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அவரும் வந்து ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு என்னோட வாழ்த்துக்களும் கூட. பி வாசு சார் அப்படின்னு சொல்கிறார் வரப்போகிறாரு. எனக்கு ஃபஸ்ட்டு சத்தியமாக எனக்கு தெரியாதுங்க.
எனக்கு காலையில் நான் அங்கேருந்து கிளம்பி நான் ஒரு பிரச்சனையிலேருந்து வந்துட்டு இருக்கும்போது தான் பிவா சார் வந்து சொன்னால் அடிச்சு பிடிச்சி நானும் வேகமாக வந்துட்டுருக்கேன். வந்ததுக்கப்புறம் தான் சார் எனக்கு ஒன்று சொன்னார், ஒரு சூப்பராக டைம் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தார். சார் அது கண்டிப்பாக உங்களுக்கு நான் எடுத்துக்கிறேன் சார். அது என்னோடய சுச்சுவேஷன் பட் வந்து அது எனக்கு வந்து அது ஒரு பெரிய லெஜண்ட் இருந்து ஃபஸ்ட்டு லேர்னிங்கு மறுபடியும் அது. ஸோ அதுக்கு வந்துட்டு சார் வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப செரிஷிங்கான மூமெண்ட் தான். அவர் இன்னும் நிறைய படங்கள் பார்த்து நான் ரொம்ப சந்திரமுகி சார்லாம் ஒரு பிக்கஸ்ட் ஃபேன். ஸோ வந்து சார் வந்தது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். 24 Jan அன்றைக்கி தேட்டர் வந்து மூவி பார்த்துட்டு உங்களோட அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு, உங்களோட ரிவ்யூஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.